அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு விழாவில் வாழ்த்து சொல்லலான்ற மாதிரியான சூழல் இருந்தது. ஆனால் அதுக்கு இடையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. படுத்திருக்கேன், ரூம்லேயும் படுத்திருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் 28 டிசம்பர் அன்றைக்கி நடந்த விஷயம் அவங்களை மறக்கவே முடியாத அளவுக்கு மனவேதனையை கொடுத்துச்சு. இளைஞர்கள் அவங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மோட்டிவேஷனை போகிறாங்கன்னு தெரியல. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அது அது யாருக்காக இருந்தாலும் சரி தான். அது வட மாநிலம், தென் தமிழம், அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. என்னங்க, ஒரு மனுஷனை அடிக்கிறது ரொம்ப தப்புங்க. வேதனையாக இருக்குது. கண்டு கலங்கி இருக்கிறது அதை பார்க்கும்போது. அவருடைய ரத்தம் சிதைஞ்சு நிற்கிற நிலைமை. அவர் இன்றைக்கி உள்ள கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கார். தெரில, இந்த பசங்க யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க தெரில. சமுதாயத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அரசாங்கம் சரியில்லை, அவங்களால சொல்ல முடிஞ்சது அது ஒன்று தான். ஒரு பெற்றோர்னால் பிள்ளைகளை கண்டிக்க முடியல இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு. ஒரு ஆசிரியர்னால் பிள்ளைகளை கண்டிக்க முடியல, அதுவும் பெற்றோர்னாலேயே. ஒருவேளை அந்த பிள்ளைய கண்டித்து ஒரு தடவை ஒரு லேசாக அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அந்த பிள்ளைங்க வேகமாக போய் பெற்றோர்கிட்ட சொல்லிடுவாங்க, என்னை அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு. அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு அவங்கள்ட்ட இப்போ இல்லை. நேராக ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பிரச்சனையை பண்ணி கடைசியாக என் பிள்ளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகி கடைசி அந்த வாத்தியாரை கொண்டு தூக்கி இங்கேயே கிடச்சிடுவாங்க. வாத்தியாரும் பயப்படுறாங்க, பெற்றோரும் பயப்படுறாங்க. சரி, ஓகே, இந்த பசங்க யாருக்கு பயப்படுவாங்க தெரில. ஓவராக அடித்து கொண்டு எதாவது பண்ணிட்டோம்னாக்க இன்றைக்குள்ள என்னது ஒரு ஒரு குரூப் இருப்பாங்களே, சமுதாய நல்லேற்ற கூட்டம் ஏதோ சொல்லுவாங்க தெரில. அந்த குரூப்லாம் நிற்பாங்க. அவங்க பூரா எப்படி இந்த பிள்ளைகளை அடிக்கலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குரூப் திருப்பி கோர்ட்டுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி, தெரிலங்க எனக்கு இது என்ன நடக்குது, என்னங்க இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பசங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் நீங்கள் சிறார் மையத்தில் அனுப்புங்க, இல்லை வேறு எங்கேயா ஜெயிலில் போடுங்க, வாய்ப்பே இல்லை. மாற மாட்டாங்க, அவங்க மாறவே மாட்டுறாங்க. என்ன காரணம்னா அது சில அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்றது தான் விஷயமே. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, கஞ்சா அடித்தா தண்ணி அடித்தா அப்படின்னாக்க, உலகத்தில் கஞ்சா அடிக்கிறவங்க இல்லையா, நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. நிறைய நாடுகளில் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, கஞ்சா அடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பாருங்க முதல்ல. அது எந்த நாடுன்னு சொல்ல விரும்பலப்போ நீங்கள் கேளுங்க. அதே போல் தண்ணி அடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க. ஏங்க, கூலி தொழிலாளி ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, கூலி தொழில் எங்கேயோ தூக்கி போகிறான், அவன் தண்ணி அடிக்கிறான், சத்தமே தெரியாமல் தூங்குறாங்க. ஏன்னா அவனுக்கு உடம்பு வலின்னு நினச்சி அடிக்கிறான். இது உடனே கஞ்சா அடித்தான், அதை அடித்தான், இதை அடித்தான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பார்க்கல. கவர்மெண்ட்டை குறை சொல்லி என்ன ஆகுது? நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆளுகளை அவங்க திருத்துறதுக்கு முடியல. நீங்கள் எந்த பிள்ளையாவது ரோட்டில் போகிற பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாக்க நீங்கள் கேட்க முடியுமா? அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த புது வருஷம் பிறக்க முன்னாடி இதை கேள்விப்பட்டோன்னே என்னால் உடம்பு சரியில்லை, படுத்திருந்தேன். நான் எந்திரிச்சு வேறு வழி இல்லாமல் மனசு வேதனையோடு தான் நான் பேசுகிறேன். அதனால் யாரையும் குறை சொல்ல வேலை இல்லைங்க. தயவுசெய்து மாற்றிக்கோங்க, நிறைய விஷயத்த மாற்றிக்கோங்க. ரொம்ப இறை நம்பிக்கை பிள்ளைகள்கிட்ட வளங்க. என்ன செய்கிறேன்னு தெரில, எனக்கு அதுதான் பெரிய விஷயம். யாருக்கு எந்த இறைவன் பிடிக்குதோ அவங்கள்ட்ட பேசுங்க, கடவுள்கிட்ட நேரடியாக பேச சொல்லுங்கள். நிறைய பிள்ளைங்களை வளர்த்து கொடுங்க, முடிஞ்சு பட்டுக்கும். அதே போல் முதல்ல நான் கேட்டுக்கிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறேன். இந்த ரீல்ஸு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய ஓடிக்கிட்டுருக்கு, தேவையில்லாத அன்னெசரியாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்காக பாருங்கள். சைபர் கிராமில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக க்ரைமில் சாரி, இப்போ வார்த்தை வச்சு உடம்பு சொல்லாமல் சைபர் க்ரைமில் வச்சுட்டு அந்த யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு காலி பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்கள், தூக்கி ஜெயிலில் போடுங்க. ஒரு 4 பேர் ஜெயிலில் போடுங்க, எல்லாம் சரியாக இருக்கும். அதனால் வேணாங்க, எல்லாருக்கும் பொறுக்க முடியலங்க, வேதனையாக உட்காந்துருக்காங்க, பயமாக இருக்குது. எல்லோரும் அவங்க குழந்தைய பெற்று வச்சுருக்காங்க. இதே மாதிரி நிலமை யாருக்கு ஒன்றும் வரும்னு தெரியல. கும்பிட்றாங்க. தயவுசெய்து அந்த புது வருடத்துக்கு முன்னாடி
நீங்கள் தயவுசெய்து அதுக்கான நடவடிக்கை வந்து நம்முடைய முதல்வர் கண்டிப்பாக எடுப்பார்னு நம்புகிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அதை முன்னாடியே என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். இதுக்கான தீர்வை காணுவார்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.